தெலங்கானாவில் 1 கோடி ரூபாய் சொத்துக்காக இளம்பெண்ணை கொலை செய்த சித்தி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிஆர்பிஎஃப் வீரருடன் சேர்ந்து சதிவலை பின்னிய கும்பல் 4 மாதங்களுக்கு பின்னர் சிக்கியது எப்படி? தெலுங்கானா மாநிலம் மேச்சல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பின்னாயக். கடந்த 2009ஆம் ஆண்டு பின்னாயக் லலிதா என்பவரை 2வது திருமணம் செய்துள்ளார். இவர்களுக்கு பிறந்த மகள் தற்போது 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இதனிடையே முதல் தாரத்தின் மகள் மகேஸ்வரி காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தனது தந்தை பின்னாயக்குடனே மகேஸ்வரி தங்கியுள்ளார். அவருக்கு தனது 2 வீடுகளில் ஒரு வீட்டை வரதட்சணையாக கொடுத்து 2வது திருமணம் செய்து வைக்க தந்தை திட்டமிட்டிருந்தார். அதற்கு 2வது மனைவி லலிதா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதையடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி பின்னாயக் வேலை தொடர்பாக வெளியூர் சென்ற நிலையில் அவரின் மகள் மகேஸ்வரி காணாமல் போயுள்ளார். 4 மாதங்களாக தேடியும் மகள் கிடைக்காததால் பின்னாயக் கடந்த 2ஆம் தேதி போலீசில் புகார் அளித்துள்ளார். பின்னர் சந்தேகத்தின் பேரில் பெண்ணின் சித்தி லலிதாவை பிடித்து போலீசார் விசாரித்துள்ளனர். விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது. அதில் 1 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட வீட்டை எழுதி கொடுக்க மனம் இல்லாமல் மகேஸ்வரியை கொலை செய்ய சித்தி லலிதா திட்டமிட்டுள்ளார். இதற்காக தனது உறவினரும் சிஆர்பிஎஃப் வீரருமான ரவி மற்றும் அவரின் நண்பர் வீரண்ணாவுடன் சேர்ந்து சதி திட்டம் தீட்டியுள்ளார். சம்பவத்தன்று மூவரும் சேர்ந்து இளம் பெண்ணை துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். பின்னர் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி கார் டிக்கியில் வைத்து எடுத்துச் சென்று மூசி நதியில் வீசி உள்ளனர். இந்த நிலையில் அழுகிய நிலையில் சாக்கு மூட்டையில் கிடந்த மகேஸ்வரியின் உடலை போலீசார் கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர்.